தமிழ்நாட்டோட சுச்சுவேஷன் பொறுத்தவரையிலேயே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேடிக்கையானது, வினோதமானது. இது சொல்கிறதுக்கு பர்டிகுலராக காரணம் இருக்குமா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக காரணம் இருக்குது. குறிப்பாக நம்ம வந்து இந்த கரண்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து யாரும் நமக்கு தெரியும், டிவிகே. டிவிகே இவ்வளோ அலிகேஷன், இவ்வளோ த்ரெட்னிங் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பெரும்பாலும் வந்து இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா தலைமை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து அதுக்கு கீழே செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, தொண்டரணி மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மக்களை வழிநடத்துகிற தலை வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரெடிக்டபுளாக இருக்கும், நாலேஜபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உடைய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸை பார்த்து நம்ம கற்றுவோம். பட் ஆனால் இவங்க வந்து டோட்டலாக இவங்களோட யாரா அப்படிங்கிறது வந்து டோட்டலாக இவங்க வேறு. குறிப்பாக நம்ம முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன், இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கீர்த்தனா, அப்புறம் வந்து சமூக நலத்துறை அமைச்சர் வந்து ஜெகதீஸ்வரி, ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், இவங்கெல்லாம் தான் அந்த கட்சியோட தூண்கள். அப்புறம் வந்து யார்கிட்டலாம் அரசியல் பேச விடாது அப்படின்னாக்க இவங்ககிட்ட இந்த அரசியல் பேசி ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு தெரியாது. பட் ஆனால் இப்போ நடந்திருக்கிற சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, கரண்டில் வந்து டிவிகே அவ்வளோதான். மற்றபடி இவங்க வந்து பெருசாக வந்து எந்த ஒரு கருத்தில் இதே எந்த ஒரு விஷயமே கிடையாது. அம்மா ஆட்சி நடக்குது அப்படின்னு வந்து இவங்க சொல்லுவாங்க. இவங்ககிட்ட வந்து ஒரு கொள்கை கோட்பாடு அப்படின்னு வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. 2 வருஷத்துல வந்து சிஎம் ஆயாச்சு, அது போயிட்டுருக்கு. அது எந்த மாதிரி லட்சணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க. 1,75,00,000 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. அதை தாண்டி மற்றவங்களும் இந்த இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் குறிப்பாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க 2 வருஷத்துல சிஎம் ஆயிடுச்சு. அடுத்த 5 வருஷத்துல இந்தியாவோட பிஎம் ஆகிறதுக்கான வேலைகளெல்லாம் போயிட்டுருக்கு. அது வந்து விஜயோட தனி செயலாளராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமி ரூட் மாஃபியா வந்து ரொம்ப சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நார்த் இந்தியாவில் வந்து இப்போ ஷார்ட்ஸ் வந்து ஹிந்தியில் ஓட ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து இந்த விஷயம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டீலிமிட்டேஷன், ஜல்ஜீவன், இதெல்லாம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுங்கள்ட்ட நீங்கள் என்னென்னு மட்டும் கேட்டு பாருங்கள், சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த டிவிகே கவர்மெண்ட்டை பேசுகிறத பற்றி யாருமே பேச வேண்டியதே இல்லை, அவ்வளோதான். அப்போ இலுமினாட்டி நெட்வொர்க் பொறுத்தவரையில் முதல் 2 வருஷத்தில் சிஎம், அடுத்த 5 வருஷத்தில் வந்து பிஎம். இப்போ வந்து ரூட் மாஃபியா வந்து ஹிந்தியில் வந்து தல்பதி விஜய், தல்பதி விஜய் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்லோகன் வந்து ட்ரெண்டாகி வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஓடிட்டு இருக்கு. அடுத்த 5 வருஷத்துல வந்து பிஎம், அடுத்து வந்து உடனே வந்து அமெரிக்க ஜனாதிபதி. அப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க, டைரெக்டாக வந்து நாசாவுக்கு மேலே வந்து இவங்க வந்து ஆஃபீஸ் போட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் மேலே வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது.